பார்த்தீங்கன்னா சில ஹாலஜன் காம்பவுண்டோட அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான் 12 வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ஃப்ரீயான் 12ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் நேம். கம்பெனில யூஸ் பண்ணக்கூடிய நேம். அதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைக்ளோரோ டைஃப்ளோரோ. ஓகே. 2 குளோரின் வந்து இருக்கும். டைக்ளோரோ டைஃப்ளூரோ மீத்தேன். இதான் நமக்கு வந்து ஃப்ரீயான் 12ஓட நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர். ஓகே. இது நமக்கு வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்ல இல்ல ஏர் கண்டிஷனர்ல நம்ம பார்த்தீங்கன்னா கூலண்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணா ஹீட்டை வந்து நமக்கு வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் வந்து ஏர் கண்டிஷனர்ல ஹீட் அப்சார்பிங் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிடி. டிடிடின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் நேம் தான். ஓகே. டிடிடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கும். 3 குளோரின் வந்து இருக்கும். ஓகே. இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின் வந்து இருக்கும். அப்புறம் 2 பென்சீன் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஃபினைல் குளோரோ பென்சீன் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே. இப்படி இருக்கும். இங்க வந்து நமக்கு என்ன ஒரு குளோரின் காம்பவுண்ட் வந்து இருக்கும். இங்க வந்து டபுள் பென்சீன் ரிங் வந்து போட்டுக்கலாம் இல்லையா? ஓகே. இங்க போட்டுக்கலாம். இங்க பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து குளோரோ வந்து இருக்கும். இங்க என்ன டிடிடின்றது எத மென்ஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைக்ளோரோ டைஃபினைல் டெட்ரா குளோரோ ஈத்தேன் தான் நமக்கு வந்து டிடிடின்னு வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. பட் இது ரியல் ஐயூபேக் நேம் வந்து அது கிடையாது. ஐயூபேக் நேம்க்கு என்ன வரும்? 1,1,1 ட்ரைகுளோரோ அப்புறம் 2,2 பிஸ் 4 குளோரோ ஃபினைல் வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? இதான் நமக்கு வந்து ஐயூபேக் நேம். ஓகே. நமக்கு இங்க ஐயூபேக் நேம் வந்து வேறு தெரிஞ்சு வச்சுக்கங்க. சில டைம் இந்த மாலிகுல குடுத்து கூட ஐயூபேக் நேம் வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே. அப்ப வந்து 1,1,1 ட்ரைகுளோரோ அப்புறம் பிஸ் வந்து போடணும். 2 மாலிகுல் இருக்கு இல்லையா? பிஸ் வந்து போடணும். அப்புறம் 4th பொசிஷன் வந்து குளோரோ வந்து இருக்குது. 4 குளோரோ ஃபினைல் ஈத்தேன் 2 கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லையா? ஈத்தேன் இதான் அதோட ஐயூபேக் நேம். டிடிடி அது வந்து யூஸ் பண்ணா இன்செக்டிசைடா வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து நமக்கு வந்து ஏதாவது பூச்சை வந்து கொல்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ்லாம் இது வந்து கொல்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய கண்ட்ரில வந்து பேன் பண்ணிட்டாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட் வந்து இருக்கும். ரொம்ப ஹார்ம்ஃபுல். இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்லாம் கிரியேட் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஹாலோ காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஞ்சர் தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டெட்ரா குளோரைடு. கார்பன் டெட்ரா குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா CCl4. CCl4 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வந்து சால்வெண்ட். நிறைய மெட்டீரியல் வந்து சிந்தேஸ் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து இது ஒரு சால்வெண்டா நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அயோடோஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அயோடோஃபார்ம்ன்றது என்னது? CH3. CH3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது இந்த வுட் நமக்கு இந்த டிஞ்சர்லாம் சொல்லுவாங்க இல்லையா? டிஞ்சர்லாம் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்டிசைடா வந்து நமக்கு வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்க்ராச்சஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இதை போட்டு நம்ம வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ஏதாவது மைக்ரோ ஆர்கனிசம் வந்து உள்ள இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து செத்துரும் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்டிசைடா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அயோடின் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த இதான் இந்த காம்பவுண்டை பத்தி சம் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூசஸ்.